ஹாய். நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம சூப்பரா அப்கிரேட் பண்றோம். 3 ஸ்டார் ஹோட்டல் டூ 5 ஸ்டார் ஹோட்டல், நார்மல் பைக் டூ சூப்பர் பைக், நார்மல் கார் டூ லக்ஸுரி கார்ன்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்ப அந்தந்த டைம்க்கு ஏத்த மாரி சூப்பரா அப்கிரேட் பண்ணிட்டு வரோம். அதே மாரி நம்ம இன்வெஸ்ட்மென்ட்டையும் நம்ம அந்த மாரி அப்கிரேட் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஸ்டக் இன் ஒன் ஏரியா. அது என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டின்னு நான் சொல்லுவேன். என்னடா எஃப்டில இத காசு போட்டதுனால எனக்கு நல்ல ரிட்டர்ன் வருது. நான் எஃப்டிலேருந்து ரீசென்ட்டா எடுத்தேன் என்னோட கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு நெறைய பேர் சொல்றீங்க தவிர, உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததான்னு கேட்டா, வந்துச்சுன்னு சொல்றீங்க. அது வெல்த்தியான ப்ராஃபிட்டா? உங்களுக்கு இன்ஃப்ளேஷன பீட் பண்ணுச்சா? பர்ச்சேசிங் பவர் குடுத்துச்சான்னு கேட்டா, அதுக்கான ஆன்சர் உங்ககிட்ட இல்ல. ஸோ அத தான் இன்னைக்கு நான் டீட்டெயிலா உங்ககிட்ட சொல்லப் போறேன். பார்க்கலாமா? ஆவரேஜா ஒரு ஐஃபோனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ₹1,00,000. நம்ம இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 7%. ஸோ இத நான் கம்பேர் பண்ணும்போது, 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஃபோனோட விலை வந்து 1.40 லேக்ஸ் ஆகுதுங்க. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி 1,00,000 இருந்தது. இன்ஃப்ளேஷன் ரேட் மூலியமா கம்பேர் பண்ணும்போது, இட் வில் காஸ்ட் அரவுண்ட் 1,40,000 ஆகுது. ஸோ இத தான் நான் வந்து உங்களுக்கு நான் கேஷ் ஹேண்டில் அண்ட் எஃப்டியோட கம்பேர் பண்ணி சொல்லப் போறேங்க. கேஷ் ஹேண்டில்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ரூ. 40,00,000 உங்க கையில இருக்கு. அந்த ரூ. 40,00,000க்கு நீங்க இப்போ அதாவது ஐஃபோனோட பிரைஸ் வந்து இப்போ ₹1,00,000 இருக்கு. ஸோ உங்களால 40 ஐஃபோன் வாங்க முடியும். இன்ஃப்ளேஷன் ரேட் 7% இருக்கனால, அந்த ஐஃபோன நீங்க 5 வருஷம் கழிச்சு வாங்கும்போது, அதாவது 1,40,000ல வாங்கும்போது, உங்களால ஜஸ்ட் 28 ஐஃபோன்ஸ் தான் வாங்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? இப்போ எஃப்டில பார்க்கலாம். அதே ரூ. 40,00,000 நீங்க எஃப்டில இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ஃப்ளேஷன் ரேட் 7 இருக்குல்ல. ஸோ எஃப்டி வந்து உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% தராங்க. அப்போ அந்த 40 லேக்ஸ நீங்க 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது உங்க அக்கவுண்ட்ல 53 லேக்ஸா வந்திருக்கும். கரெக்ட்டா? ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 13 லேக்ஸ் இருக்கு. ஸோ நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு 13 லேக்ஸ் ப்ராஃபிட் இருக்குடா. அப்புறம் என்னடா இது நீ எப்படி எஃப்டில வந்து நீ வந்து ப்ராஃபிட் வரல அப்படின்னு சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, வெயிட். அத நீங்க இன்ஃப்ளேஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ சொன்னேன்? 7%. எஃப்டியோட ரேட் 6%. ஸோ எஃப்டில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிடிஎஸ் புடிச்சுன்னு தான் தருவாங்க. ஸோ இட் வில் காஸ்ட் அரவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து 5.6 டூ 5.8 தரும். ஸோ அப்போ வந்து நீங்க வச்சிருந்த அந்த 53,00,000 அதாவது உங்களுக்கு நீங்க ரூ. 40,00,000 போட்டது, உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் போக எஃப்டில உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 53 லேக்ஸ் வந்திருக்குல்ல. அது டிவைடட் பை உங்களுக்கு ஐஃபோன் ரேட் அதாவது 5 வருஷம் கழிச்சு ஐஃபோன் ரேட் வந்து 1.40 லேக்ஸ் வருது. இத நீங்க டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களால வாங்க முடிஞ்ச ஐஃபோன் எவ்வளவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 38 ஐஃபோன் தான் வாங்க முடியும். ஸோ உங்களால 40 ஐஃபோன் வாங்குற இடத்துல, இப்ப வெறும் 38 ஐஃபோன் தான் வாங்க முடியுது. அப்ப உங்களுக்கு 2 ஐஃபோன் அடி வாங்குது. ஸோ ஏன் அடி வாங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் இன்ஃப்ளேஷன் ரேட்ன்னு சொல்லுவேன். உங்களோட மணி அதாவது நீங்க போட்ட 40,00,000 53,00,000 ஆயிடுச்சு. உங்களோட அக்கவுண்ட்ல 53,00,000 இருக்கு. பட் நீங்க வாங்கக்கூடிய தட் பையிங் பவர் அதாவது பர்ச்சேசிங் பவர் இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிருச்சு. அதனால தான் உங்களுக்கு 40 ஐஃபோன் வாங்குற இடத்துல உங்களால ஜஸ்ட் 38 ஐஃபோன் தான் வாங்க முடியுது. ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட்ன்னு சொல்லுவேன். இத நீங்க எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னா, நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்கன்னா, நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு லாங் டெர்ம் ப்ராசஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னா, நீங்க வந்து 60% ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணணும். என்ன ஈக்விட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான் ரிசர்ச் பண்ணணும். நான் வந்து நிஃப்டில போடுறேன். நான் வந்து இந்த செக்டார்ல போடுறேன். நான் ஐடி செக்டார் மூவ் பண்றேன். எனக்கு வந்து இதுல பிளான் இருக்கு. அதுல பிளான் இருக்குன்னு நீங்க தான் ரிசர்ச் பண்ணி, ஒரு நல்ல செபி இன்வெஸ்டர் கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். எதுல? ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஸோ நீங்க 60% ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். 10% கோல்டு இல்ல. கோல்டு பிசிக்கல் கோல்டா இருக்கட்டும், இல்ல டிஜிட்டல் கோல்டா இருக்கட்டும். தட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஸோ 10% கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 10% பாண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. அது யுஎஸ் பாண்டா இருக்கட்டும், இல்ல இந்தியன் பாண்டா இருக்கட்டும். அது உங்களோட ஒப்பீனியன் தான். ஸோ 10% இன் பாண்ட். அதுக்கப்புறம் 10% நீங்க எஃப்டில போடுங்க. ஸோ இந்த மாரி நீங்க செக்ரிகேட் பண்ணிட்டு போடும்போது தான் உங்களுக்கு ஒரு ரியல் இன்வெஸ்ட்மென்ட்டோட பிளான் கிடைக்கும் அண்ட் வெல்த்தியான ப்ராஃபிட்டும் கிடைக்குங்க. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, எஃப்டி என்ன பண்றாங்கன்னா பேங்க்ல, அவங்களும் உங்ககிட்ட இருந்து மணி வாங்கி அவங்க பாண்ட்லயும், ஈக்விட்டிலயும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அதுல வர ப்ராஃபிட் தான் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி தராங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க எஃப்டி மூலியமா அந்த மாரி ஒரு ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு, நீங்களே உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் பிளான செப்பரேட் பண்ணிக்கிட்டு, செக்ரிகேட் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு ரியல் இன்வெஸ்ட்மென்ட்ல ரியல் வெல்த் கிடைக்குங்க. நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசென்ட்டா நான் என் கிளையண்ட் கிட்டயும், நான் என் ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும் பேசும்போது, அவங்களுக்கு இந்த மேட்டர்லாம் வந்து யாரும் சொல்லல அப்படின்ற மாரி சொன்னாங்க. உங்ககிட்ட இப்ப நான் என்ன சொன்னேனோ, அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ அவங்களும் இப்ப அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து எப்படி பண்றாங்கன்னா, ஆஸ் பர் த செபி கைடன்ஸ் அண்ட் அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் பிளான் வச்சிருப்பாங்க. அதுபடி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்க்கணும்னா, இந்த மாரி ஒரு செக்ரிகேட் பண்ணி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார் இன்வெஸ்ட்மென்ட். ஓகே. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வந்த மேட்டர். ஸோ இதோட உங்கள அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய்.